அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் ஆன்லி பிளாக் பெல்ட் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் மாஸ்டர். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச நேஷ்னல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 14th டேக்வாண்டோ நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் வந்து 28 கோல்டு, 15 சில்வரு, 12 வெண்கல பதக்கம் என்று ஆன்லி பிளாக் பெல்ட் அகாடமி மாணவர்கள் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கடந்த 2 மாதமாக கடுமையாக உழைச்சி 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிரிவுகளையும் மேட்ச் நடந்தது. இதில் வந்து கிருகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டு, பூம்சேன்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ஸு, குரூப்பு, பேரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் நடந்தது. இதில் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸு நிறைய மெடல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஊக்கமாக இருந்த பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு பரிட்சை எழுத்த பயிற்சியாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போகிற கொரியாவில், அதாவது சவுத் கொரியாவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஆதவ் அர்ஜுன் சார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவரோட காதுக்கு போகும்னு நான் இதை உங்கள் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்ன இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் நிறையா குழந்தைங்க வந்து நிறைய கற்றுக்குறாங்க. ஏன்னா வேறு கேமில் இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் சார், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்வாண்டோக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து சென்சார் கிட், அதாவது தொட்ட உடனே ஆளாமடிக்கக்கூடிய அந்த மார்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கிட்டு வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இதை ப்ரொவைட் பண்ணால் நம்ம குழந்தைங்க இன்டர்நேஷ்னல் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. சார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், அவங்களுக்கு தேவையான கிட்டு, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இது மந்த்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப எட்டாத கனவாக இருக்குது. அதை வந்து சரி ஸ்போர்ட்ஸ் மூலிமா இதை நம்ம கொண்டு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா இதுவுமே நம்ம SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை விட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களால் கொடுக்க முடியும்.